இயேசுனுடைய வாழ்க்கையை அப்படி ஆராய்கிற பொழுது நான் ஒரு 3 விஷயங்களில் அவர் தன்னுடைய கடமையை செய்கிற பொழுது செய்வதாக நான் பார்க்கிறேன். முதல் விஷயம், அவர் ஒரு கடமையை ஒரு செய்கிறாருன்னா அந்த செயலின் மீது எந்தவித விருப்போ இல்லாமல் அதை அப்படியே செய்கிறார். இரண்டாவது விஷயம், அதை செய்கிற பொழுது முழு ஈடுபாட்டோடு 100% ஈடுபாடு, ஏன்னா அதை லவ் பண்ணி 100% ஈடுபாட்டோடு செய்கிறார். மூன்றாவது விஷயம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசு செய்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நாம் ஒரு வேலையை செய்கிறோமா, ஒரு கடமையை செய்கிறோமா, நமக்கென்று தரப்பட்டிருக்கிற ஒரு பணியை செய்கிறோமா, இந்த மூன்றையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா பாருங்கள், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறேனா, முழு ஈடுபாட்டோடு செய்கிறேனா, அதன் மீது எந்தவித வெறுப்பும் இல்லாமல், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் அதை நான் முழுமையாக செய்கிறேனா, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள் அன்பு மக்கள். அப்படி நான் செய்கிற பொழுது அதில் 100% பலன் இருக்கும். உங்களுக்கு இல்லை, எதை செய்கிறீர்களோ அதை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கான 100% பலன் அங்கே இருக்கும். அது உங்களுடைய இருப்பை, உங்களுடைய சான்றை இங்கு வெளிப்படுத்தும். இதை தான் இயேசு செய்தார்.